ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் பூஸ்ட் குலுக்கி சர்பத் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 5 ரூபா பூஸ்ட் பாக்கெட் 2 இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த குலுக்கி சர்பத் செய்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சப்ஜா சீட்ஸ் பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக ஊறிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5 ரூபா பாக்கெட் பூஸ்ட்டு 1 பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கிளாஸ்க்கு வந்து 1 பாக்கெட் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நன்னாரி சர்பத் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிடணும். இந்த மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 கிளாஸ் அளவுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 250 ml அளவுக்கு பால் எடுத்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. பால் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்தாலும் ஓகே தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சர்பத் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இன்றைக்கே உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் விரும்பி குடிப்பாங்க. இதில் வந்து பூஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பூஸ்ட் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 5 ரூபா பூஸ்ட் பாக்கெட் ஒன்று ஆட் பண்ணுறேன். சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட 5 ரூபா பூஸ்ட் பாக்கெட் இல்லை அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பாட்டிலில் வந்து பூஸ்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் பால் ஆட் பண்ணிக்கிடலாம். இதில் வந்து கரெக்டாக ஒரு 3/4 வாசி வர்ற அளவுக்கு நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டம்ளர் அளவுக்கு பால் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தா சப்ஜா சீட்ஸை இதோட ஆட் பண்ணிக்கிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஜூஸ் இல்லைன்னா மில்க் ஷேக் ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி குடிச்சிக்கிட்டு இருப்போம். இதில் பார்த்திங்கன்னா இந்த சப்ஜா சீட்ஸை ஊற வச்சு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா அப்படியே வந்து உடம்புல உள்ள உஷ்ணத்தை தணித்து நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வச்சுருந்த கிளாஸுக்கு மேலே இன்னொரு கிளாஸ் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி எடுத்துக்கணும். கீழே சிந்தாத அளவுக்கு நல்ல ஒரு கிளாஸை ஃபிட்டிங்காக போட்டுக்கோங்க. இப்படி நல்லா குலுக்கி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குலுக்கி சர்பத் ரெடி ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு இப்படி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மூடி போட்ட பாட்டில் எடுத்துகிட்டு அதில் வந்து இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. எனக்கு இது ஈஸியாக இருக்கும். கீழே சிந்தாத அளவுக்கு நான் வந்து கரெக்டாக பண்ணிடுவேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிடுறேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே குலுக்கிறதுக்கு முன்னாடி 2 ஐஸ் கியூப்ஸும் ஆட் பண்ணி தான் குலுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே கொஞ்சமாக நான் வந்து சப்ஜா சீட்ஸ் மேலே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடுறேன். பிள்ளைங்க வந்து இப்போ ஸ்கூல் லீவில் வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பிள்ளைங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த பூஸ்ட் குலுக்கி சர்பத் பார்த்திங்கன்னா கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷல். இதை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது வந்து குழந்தைங்க விரும்பி குடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.